அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1க்கான கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் டாபிக், இந்தியா தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் 2025. இந்த திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மத்திய அரசும் சில தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அதிக அளவில் கனிமங்கள் கிடைக்குது அப்படின்ற ஆராயிர திட்டம் தான் இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் அப்படின்றது. உதாரணமாக என்னென்ன கனிமங்கள்னா, தாமிரம், லித்தியம், நிக்கல், கோபால்ட் மற்றும் அரிய மண் போன்ற கனிமங்கள் எங்கெல்லாம் கிடைக்குது, முக்கியமாக கடலுக்கு அடியில் எந்தெந்த பகுதியிலலாம் இருக்குது அப்படின்றத ஆராயிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பசுமை ஆற்றலில் தன்னிறைவு அடைவதையும் பசுமை ஆற்றல் மாற்றத்தினை நோக்கிய இந்தியா அப்படின்றதா இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்த டாபிக், தமிழ்நாடு பொங்கல் கால பறவைகள் கணக்கெடுப்பு 2025. இது தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 332 பறவை இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு வருடாந்திர கணக்கெடுப்பு. முதல்ல இந்த பறவை கணக்கெடுப்பு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நடந்தது 10வது கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பை எந்த அமைப்பெல்லாம் நடத்துச்சு அப்படின்னா, தமிழ் பேர்டர்ஸ் நெட்வொர்க் மற்றும் இந்திய பறவை கணக்கெடுப்பு அமைப்பு, இந்த 2 அமைப்பும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அடுத்த டாபிக், மாநாடு தேசிய உப்பு உற்பத்தி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, தூத்துக்குடியில் நடந்துச்சு. எதற்காக அப்படின்னா, உப்பு உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர்றதுக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது. உலக அளவில் உப்பு உற்பத்தியில் முதல் இடம் எந்த நாடு வகிக்குதுன்னா சீனா, 2ஆம் இடம் அமெரிக்கா, 3வது இடம் இந்தியா. இந்தியாவில் பர்டிகுலராக உப்பு உற்பத்தியில் அதிகமாக செயல்படுற மாநிலம் எது அப்படின்னா குஜராத். அடுத்த டாபிக், நியமனம் சிரியாவோட புதிய அதிபராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அல் ஷரா அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த டாபிக், அறிவியல் தொழில்நுட்பம் 2025 ஜனவரி 29 அன்னைக்கு இந்தியா தன்னோட 100வது செயற்கைக்கோளை விண்வெளியில ஏவி இருக்காங்க. இது NES-02 செயற்கைக்கோள் GSLV F-15 அப்படின்ற ஏவுகலம் மூலம் ஏவப்பட்டது. எந்த இடத்துல இருந்து அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கு. 2வது, விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் அப்படின்ற சாதனையை யார் புரிஞ்சிருக்கா அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க. இவங்க மொத்தம் விண்வெளியில 62 மணி 6 நிமிடம் வரைக்கும் நடந்து சாதனை பண்ணியிருக்காங்க. 3வது, சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யாரு அப்படின்னா சுபான்சு சுக்லா அப்படின்றவங்க. இவங்க டிராகன் விண்கலம் மூலமா விண்வெளிக்கு செல்றாங்க. இதற்கான பயிற்சியை யாரு கொடுக்குறான்னா நாசா மற்றும் ஆக்சியோம் அப்படின்றவங்க சேர்ந்து இவங்க விண்வெளி போறதுக்கான பயிற்சியை கொடுக்குறாங்க. அடுத்த டாபிக், விளையாட்டு 10வது ஆசிய பசிபிக் செவி உணர்திறன் அற்றோர் விளையாட்டு போட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் மொத்தம் 14 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. இந்த போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா மலேசியாவில் கோலாலம்பூர்ல நடந்திருக்கு. 2வது, BCCIயோட GK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த டாபிக், முக்கிய தினங்கள். 1, சர்வதேச வரிக்குதிரை தினம் என்னைக்குன்னா ஜனவரி 31. ஏன் இதை அனுசரிக்கிறாங்கன்னா, வரிக்குதிரையில பல அரிய வகை வரிக்குதிரைகள் அழிந்து வர்றதை தடுப்பதற்காக இந்த சர்வதேச வரிக்குதிரை தினம் அனுசரிக்கப்படுது. இந்த தினத்திற்கான கருப்பொருள் வரிக்குதிரைகளை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் அவற்றின் பழக்க வழக்கங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அப்படின்றது. 2வது, மத ஒற்றுமைக்கான சர்வதேச வாரம் பிப்ரவரி 1 7ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கிறாங்க. இதற்கான கருப்பொருள் வாழும் ஞானம், இரக்கமுள்ள வாழ்க்கைக்கான தியானங்களும் நடைமுறைகளும். 3வது, கடலோர காவல்படை தினம் எப்போ அனுசரிக்கிறோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்த கடலோர காவல் படை 1977 பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது.
இப்போ இந்த கடலோர காவல் படையோட தலைமை இயக்குனராக யார் இருக்காங்கன்னா பரமேஷ் சிவமணி அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்த கரண்ட் அஃபேருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.